أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்னுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள்ல முக்கியமான அடுத்த ஒருவர் தான் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அனாதையாக மக்காவிலே வாழ்ந்த ஒருவர், மிக பண்பாடு மிக்கவராக இருந்தவர். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவருக்கும் இடையில 22 வருஷ வித்தியாசம் இருக்கிறது வயதில். இப்போ ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நேரம் அவருக்கு 15 வயசு அல்லது 8 வயது என்று அறிவிக்கப்படுகிறது. சில அறிவிப்புகள்ல 15 வயசு என்றும், சில அறிவிப்புகள்ல 12 வயது என்றும், சில அறிவிப்புகள்ல 8 வயதாக இருந்தது என்றும் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. ஒரு வசீகரமான தோற்றமிக்கவர், நீளமானவர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை பத்தி எழுதுற நேரம் குறிப்பிடுகிறார். இப்ப ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நேரம் அவருக்கு முதல் 4 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. 5வது ஆளாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மா, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், தாத்துன் நித்தாகைன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், திருமணம் முடித்திருந்தார்கள். ஆரம்பத்திலே இவருடைய சாச்சா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இவருடைய தந்தை ஜுபைர் இப்னு அவாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மச்சினன். ஜுபைர் இப்னு அவாம் பின் ஹுவைலித் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரன் தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை. இவருடைய தாயை யாருன்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் நபி அவருடைய பாட்டன். அப்ப அவருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய சகோதரி தான் சஃபியா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய தாய் மாமி, அவருடைய தந்தை மச்சினர். நபி அவர்களுடைய விருப்பத்திற்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதிகமாக விரும்பினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நபி அவங்க திருமணம் முடிக்கல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்ததற்கு பிறகும் அவரை ஞாபகப்படுத்தக்கூடியவராக நபி அவங்க இருந்தார். அடுத்த மனைவியர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் அவர் மீது நேசம் கொண்டிருந்தார்கள். எந்த அளவு கண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயினதுக்கு பிறகு வீட்டில் ஏதாவது நல்ல உணவுகள் செய்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட நண்பிகளுக்கு, உறவுக்காரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்.
அந்த அளவுக்கு நேசித்த ஒருவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய சகோதரன் தான் இந்த அவாம். அப்ப ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். நபி அவர்களுடைய குடும்பம் அஹ்லுல் பைத்தில ஒருவராக வரக்கூடியவர். இப்ப ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் சிறிய வயதிலே என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி, அவர் மிச்சம் பண்பாடுடையவர், முக்கியமான குடும்பத்தில் பிறந்தவர். அப்ப இதனால இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஆரம்பத்துல மக்காவுல மிகப்பெரிய ஒரு செல்வந்த வீட்டு பெண், ஒரு மிகப்பெரிய வியாபாரி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரத்துல போய்தான் நபி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? திருமணம் முடிச்சு கொண்டாங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாங்களே மிகப்பெரிய செல்வந்தர் மக்காவுல. அப்ப அவரோட குடும்பம் செல்வந்த வீடு, அப்ப பெரிய குடும்பம். இப்ப நபி அவர்களுடைய அவர உம்மாவை பார்த்தால் நபி அவங்களோட மாமி, அவங்களும் பெரிய குடும்பம், மக்காவுல முக்கியமானவர்கள், காபத்துல்லாவுக்கு பொறுப்பானவர்கள். இந்த மாதிரி ஒரு முக்கியமான குடும்பத்துல ஒரு வாரிசு. அப்ப அவரு சின்ன வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிறது மக்காவுல நிறைய இளைஞர்களுக்கு பிரச்சனை. மக்காவுல நிறைய இளைஞர்கள் என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, அடுத்தவர்கள் இவரால கவர்ந்து இழுக்கப்படுவாங்க என்ற பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அதனால இவர் சாட்சாவே இவரை என்ன செய்தார்? கடுமையாக தண்டித்தார். ஜுபைர் இப்னு அவாம கடுமையாக தண்டிச்சாங்க. ஜுபைர் இப்னு அவாமையும் தல்ஹாவையும் சில நேரங்கள்ல ரெண்டு பேரையும் உண்டா கட்டி போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, தண்டிச்சிருக்கிறாங்க. சில அறிவிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப ஜுபைர் இப்னு அவாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தண்டிக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்யல? இஸ்லாத்தை விட்டு போகல. அவர் கலிமாவுல உறுதியாக இருந்தார். நான் நபியை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கலிமாவை நான் விடமாட்டேன், இஸ்லாம் தான் என்னுடைய கொள்கைங்கிறதுல உறுதியாக இருந்தார். அவருக்கு பல விதங்கள்ல தொந்தரவு கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில அவங்க அழுத்து போனாங்க. அவரோட சாச்சா அழுத்து போனார். இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் விட்டுட்டார். நீ என்னண்டான செய், எதுண்டான செய்யன்னு என்ன செய்தார்? அவரு அழுத்து விட்டு விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மாவை திருமணம் செய்திருந்தார்கள். ஹபஷாவுக்கு முதல்ல ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க, எங்களுக்கு தெரியும். அந்த போன குரூப்ல ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றிருந்தார்கள். பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து மதீனாவுக்கு, எத்ரிபுக்கு பிறகு அது மதீனா என்ற பேர் வந்தது. மதீனாவுக்கு என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் சென்றார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கூடவே இருப்பாங்க. எந்த அளவு கண்டா, பிற்பட்ட காலத்துல அவர்கிட்ட சிலார்கள் கேட்கிறாங்க, நீங்க நபி அவங்களோட மிச்சம் நெருக்கமாக இருந்த ஒருவர், நபி அவங்களோட எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இருந்தவர், ஆனா மத்தாக்கள் அறிவிக்கிறத விட நீங்க குறையத்தானே ஹதீஸ அறிவிக்கிறீங்க, நீங்க பெருசா நபி அவங்க சொன்னது ஒன்றும் சொல்றீங்க இல்லையே என்று குறப்பட்டு கொண்டாங்க. அப்ப ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரிந்திருக்கவில்லை. அவங்க வெளியில இருந்தாலும் நான் அவங்களோடு இருப்பேன், பயணத்தில் இருந்தாலும் இருப்பேன், அவர்கள் பள்ளியில் இருந்தாலும் இருப்பேன், ஊர்ல இருந்தாலும் இருப்பேன். ஆனா அவங்க சொன்ன ஒரு செய்தி எனக்கு பயத்தை கொடுக்கிறது சொன்னாங்க. என்ன செய்தி? மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யாரு என் மீது வேண்டும் என்று பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு பயத்தை கொடுக்கிறது. நான் அந்த ஹதீஸ்கள் மீது தவறு இழைத்து விட்டால், தவறு எனக்கு பொய்யாக மாறி நான் மறுமையில் தண்டிக்கப்படுவேனோ என்ற பயம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால நான் இந்த ஹதீஸ்களை அறிவிப்பதை தவிர்த்து கொள்கிறேன் என்று ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேணுதலான ஒருவராக, அதிகமாக அல்லாஹுவை பயந்த ஒருவராக ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பத்ர் களத்துல வலது பக்கம் நபி அவங்க பார்க்கறாங்க, ஜுபைர் இப்னு அவாம் நிக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, ஜுபைரே போராடுங்க போய் அப்படின்னு. வலது பக்கம் நின்றவர் சொன்னாரு, நான் ஜுபைர் இல்லை, நான் ஜுபைர் இல்லைன்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிட்டு, ஜுபைருடைய தோற்றத்தில் மலக்கு நிற்கிறார், ஜுபைருடைய தோற்றத்துல
மலக்கு நிற்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கியது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுபைருடைய தோற்றத்திலே மலக்குகள் பத்ர் களத்திலே இறங்கினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப சில சஹாபாக்கள் தோற்றத்துல மலக்கள் வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில சஹாபாக்கள் தோற்றத்துல வருவார். அது மாதிரி ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்துல பத்ர் களத்துல மலக்குகள் இறங்கின செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து போராட்ட களங்களிலும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்கு இருந்திருக்கிறது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களால சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களிலே முக்கியமானவர் என்று நாங்கள் சொன்னோம். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு உஹது களத்துல நபி அவங்களை பாதுகாத்து நின்ற சஹாபாக்கள்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ போன்ற சஹாபாக்கள்ல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல மட்டும் 20 வெட்டுக்காயங்கள் உஹது களத்தில் இருந்தது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக உஹது களத்திலே வீரத்தோடு அதிகமாக முயற்சித்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹந்தக் யுத்தத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்புக்காக, சஹாபாக்களுடைய பாதுகாப்புக்காக ஹந்தக் யுத்தத்திலும் கூட அவருடைய செயற்பாடுகள் மெச்சுகின்ற அளவுக்கு, போற்றத்தக்க அளவுக்கு இருந்ததை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்த அந்த 6 பேர்ல அடுத்த கலீஃபாவை தீர்மானிக்கிற அந்த 6 பேர்ல ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முக்கியமான ஒருவராக இருந்தார்கள். அந்த 6 பேரும் சேர்ந்துதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற 6 சஹாபாக்களை அவர் நியமிச்சிருந்தாரு. இவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு யாரை தீர்மானிக்கிறன்றதுல குழப்பம் வந்தால் அப்துல்லாஹ் இப்னு உமரை அறிவிக்க சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமரையும் நியமித்திருந்தார்கள். அவர் இந்த குழுவுல இல்லை. ஆனா யாரை தீர்மானிக்கிற இடத்துல கடும் சிக்கல் வந்தால் அவர் ஓட் போடுறதுக்கு, அவர் சொல்றதுக்கு, அவர் ஆலோசனை சொல்றதுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், நியமித்திருந்தார். அவர் கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட முடியாது. இந்த 6 பேர்ல இருந்து ஒரு ஆள் தான் வரணும். ஆனா 6 பேருக்குள்ள யாருன்றதுல முரண்பாடு இருந்தால் அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் தன்னுடைய கருத்தை சொல்லணும், மஷூராவை சொல்லணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்திருந்தார். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்களோ அது மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் அவருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலைக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அவருடைய கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து வெளிப்பட்டு வந்த சஹாபாக்களில் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவங்க கூபாவுக்கு வராங்க. ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தவறுதலான புரிதலின் அடிப்படையில் ஏற்பட்ட அந்த ஜமல் போர்ல ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவங்க 2 பேரும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவங்க 2 பேரும் உலகத்துல நண்பர்களாக இருப்பதை போலவே சுவர்க்கத்திலும் நண்பர்களாக இருப்பாங்க என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை நாங்க பார்க்கிறோம். அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பார்த்து போட்டு அவங்களோடு நானும் சுவர்க்கத்தில் நண்பராக இருக்க வேண்டும், உங்களோடு நானும் சுவர்க்கத்தில் நண்பராக, உங்களோடு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள், அழுதார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான படிப்பினைகளை நமக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அதுல அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தை இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செலவிட்டமை, அவர்களுடைய குடும்பத்தை இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள்
செலவிட்டமை, அவர்கள் பயன்படுத்தியமை, அது மாதிரி இந்த இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உதவி செய்வதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிகமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அது மாதிரி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த நேசம், அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதிலே, இபாதத்துக்களிலே அவர்கள் காட்டிய அக்கறை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த பேணுதல், நாங்கள் எந்த அளவுக்கு தொழில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும், தேவையுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த ஈகை குணம், இவைகள் எல்லாம் எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்த படிப்பினைகளை கொண்டு வந்து தருகின்ற விடயங்களாக இருக்கின்றன. வல்லோன் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முறையாக தெரிந்து கொண்டு படித்து அதில் உள்ள விஷயங்களை, நல்ல விஷயங்களை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.